பத்தினி கைது உங்க அம்மா கூட பத்தினி. ஆமா. அப்ப எங்க அம்மா உங்க அம்மா எத்தனை எனக்குன்னா தெரியும். உங்க வீட்டுக்கு அது யாரா கேட்டாங்க? உங்க அம்மா பத்தினி தான். அப்படி பத்தினி வச்ச போது பொண்ணு நீ தான் தூணுகிறா. இன்னும் இதுக்கு மேலே அமுக்குன்றாரு ஆளு உனக்கு உண்டு இருந்தா போறாதடா. உன்னை போய் பாலியல் போய் முட்டை வேணா சொன்னவன் யாரு அப்படி அப்படி இருக்க சரியத்துல கொஞ்ச நாள் காமெடி பண்ணாதான் வாலிபால் ரசிப்பாங்க. அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது, காமெடியா இருக்காது. சரி, அவங்க சொன்ன பிரகாரம் நடத்தலாம். அப்படி என் பெரிய தந்தைக்கு கண்டறியவில்லை. சரி, என்னுடைய தாயோட தந்தை சிறியவர்கள் பாட்டுவிட்ட மகாராஜருக்கு உன்னமாதேவிக்கு திருமணம் ஆனது. திருமணம் ஆகி 5 பிள்ளைகள் பார்த்தாயா பெரிய தாயார். அடடா, நமக்கு என்ன பின்னுதாக வந்தா 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டால் என்னவனுக்கு என்ன மூத்த மருமகளாக நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம். நம்ம கட்டத்துல ஒரு புழுப்பூச்சி கூட இல்லையே. அப்படி என்று ஒரு பொறாம குணம் வந்தது என் பெரிய தாய்க்கு காந்தாரி அம்மனுக்கு. அந்த அம்மாவுக்கு அந்த பொறாம குணம் வந்து என்ன போனாங்க தெரியுமா? அடடா, குழந்தை இல்லாத இப்பேற்பட்ட அண்ணம் இது இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்று ஒரு குழாய்களை எடுத்து ஓங்கி அடித்தால் அங்கத்தை. அப்படி அந்த அம்மா கோபத்துல செஞ்ச வேலை உதிரமாகப்பட்டது 6ஆகவே போனது. ஆமா, பார்த்தாரு பாட்டன் வேகவாசம் முடிவர். அடடா, காந்தாரி ஆனவன் குழந்தை பிறக்கவில்லையே. ஒரு பொம்பளன்னு இருந்தா கல்யாணம் ஆகி 10 வருஷம் 20 வருஷத்துல கூட என்னைக்கு இருந்தாலும் குழந்தை பிறக்குன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தா கண்டிப்பா பிறக்கும். இப்ப கடவுளுக்கு இப்ப ஏற்பட்ட திருவிழா ஏன் செய்யறாங்க? நம்ம வீட்டுல கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் விலகி போனோம் அப்படின்னு தான் செய்யறாங்க. அதுபோல என் பெரிய தாயி போராம குணம் உண்டு கண்ணை எடுத்து அன்னத்திலே குறித்துக் கொள்ளவும் உதிரமாகப்பட்டது 6ஆகவே போனது. பார்த்தார் என் பாட்டன் வேதவாசம் முனிவர். அடடா, இந்த உதிரமாகப்பட்டது பூமியின் மீது வீணா போய்விட்டால் இனிமேல் குழந்தை பிறக்காது காந்தாருக்கு. அப்படி என்று மனதிலே நினைத்து 100 திருவானை கொண்டு நல்லா காவல் பண்ணுவோம் வேணாம் கொஞ்ச நாள். அப்படி 100 திருவானை கொண்டு வந்தார் வேதவாசம் முனிவர். 100 திருவட்டிலும் அந்த உதிர்மாகப்பட்டதை நிரப்பினார். நாள் ஒரு மேனியாக பொழுது ஒரு மேனியாக ஒன்று மட்டும் அறையானது 99 நிறையானது. நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாகவே 100 குழந்தையா? ஆமா, கொட்டாங்காசில போதுட்டாங்க. கொட்டாங்காசில போடுறாங்க போது. அதானே நீ கூட கொட்டாங்காசி போயிருக்கிறான். எங்கடா கொட்டாங்காசில போடுறான்? டேய், எங்க பெரியப்பா பசங்க கொட்டாங்காசில போறாங்க. ஆமா, நீ தாய் வயசுல தானே போந்தா? ஆமாடா, எங்க அம்மா வயித்துல பிறந்த நானு. அம்மா வயித்துல இப்படியே பிறந்தேன். அம்மா வயித்துல இப்படியே பிறந்த? ஆமாடா. சத்தியமா? ஆமாடா, இப்படிதானே பிறந்தேன். நீ பிறகும்போது அம்மாளுக்கு இது மாட்டிக்கலையா? இதடா போறப்பாங்க எங்கனா ஒரு மனுஷன் ஜாதி கூட எத்தனை போ அடி பாத்துறா இல்லையா? இந்த ஜாதி சைஸ் கூட இல்லை. அம்மா உன்னை வயிற்றுல வச்சு இருக்கும்போது முருங்கைக்காய் சாப்பிட்டுக்கணும். ஹைபிரிட் காய் சாப்பிட்டுனா கொஞ்சம் வீட்டில் வந்துருப்பா. நீ புத்தி போன கத்திரிக்காய் தூணுகிறா போல தெரியுமாம்மா. திமிட்ட ஒன்று போன மாதிரி பேசுறாங்க. அடிக்கூடாதா? எங்க அம்மா வயிற்றுல அப்படி 100 பிள்ளைகள். ஆமா, 99 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண்மணி. பெண்மணி பேரு திருச்சடை. நாங்களும் துரியோத கூட்டம் சந்தோஷமாக இருந்தோம். அந்த நாள்ல சிந்து தாஸ் ஆளக்கூடிய சைதவனுக்கு என் தங்கையை கொடுத்து திருமணம் செய்து வைத்தோம். அப்படி எங்களுடைய நாடு 556 தேசம். 556 தேசம். எத்தனை நாடு? 556 தேசம். எங்க பெரிய தாய் பிள்ளைகள் 99 பேரு, நாங்க 5 பேரு. அப்படி மற்றவனுக்கு
அவன் போடு போடுறா சரி போ அப்படி என்னுடைய குடும்ப விளக்கம் எப்படி இருந்தது ஆனால் பாண்டவருக்கு கௌரவிக்கு எப்படி சண்டை வந்தது தெரியுமா இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டான் என் பெரிய தந்தை துரியோதன சக்கரவர்த்தி ஏன் ஆசைப்பட்டா தெரியுமா ஓனாம் தினத்துல பெருந்ததோர் பலாப்பாயம் கொண்டு வந்தார் ஜெகனி மாமா ஒரு பலாப்பாயத்துல எத்தனை சொல்ல இருக்கும் சொல்லு பார்க்கலாம் ஒரு பலாப்பாயத்துல 100 இருக்கும் 101 இருக்கும் 100 இருக்கும் 101 இருக்கும் ஆனால் நாங்கள் பச்சை பாடுவரை ராஜாக்கள் துரியோதனை விட்டு 99 பேர் அந்த பலாப்பாயத்தை கொண்டு வந்து இரு பிளவாக பிளந்து கொடுத்தார் பாண்டவருக்கு பாதி எத்தனை வருது பாதி பாதி எத்தனை வருது பாதி பாதி வருது பாதி பாதினா எத்தனை சொல்ல வருது பாதி பாதி இதெல்லாம் அடிக்க மாட்டானா டேய் ஒரு பலாப்பாயத்துல 100 சொல்ல இருக்குதா பாண்டவருக்கு கௌரவருக்கு பிரித்தார்கள் பாதி பாதியா அது எவ்வளவு வந்து பெரிய சொல்றாங்க பாரு கரெக்டா எவ்வளவு வந்து பாதி பாதி வருதுடா 50 வந்துடா 50 வந்துடா பாரு சொல்றாங்க பாரு 100 சொல்ல இருக்குதுன்னு வச்சுக்கோ 100 சொல்ல வந்து பாண்டவருக்கு பாதி கௌரவருக்கு பாதி எத்தனை இருக்குன்றியா ஆமா 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 அப்படி சொல்லயா வேற என்ன பாதி பாதி 50 50 இருக்கும் ஒரு ஆளுக்கு 50 பழம் அழிக்க மாட்டாங்க 50 பழம் வந்தது பாண்டவருக்கு 50 பழம் கௌரவருக்கு 50 பழம் 50 இந்த 50 பாண்டவருக்கு பெரிய ஒரு ஆளுக்கு எத்தனை வருது 50 பாதி பச்சாக்கா ஆளுக்கு 10 பழம் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 பழம் வருது 99 பேருக்கு பெரிய இந்த 50 பழத்தால 100 பேருக்கு பாதி பாதி வருது வருது அடடா இப்பேற்பட்ட பலாப்பழமே பாண்டவருக்கு பாதியாக போய்விட்டது ஒருவேளை நாளைக்கு இந்த 56 சேஷத்தை இரு பிளவாக பிறந்தால் பாண்டவருக்கு பாதி போய் சேரும் கௌரவருக்கு பாதி கூட ஒரு கூரை வீடு கூட வராது அப்படி என்று துரியோதனப்பட்டவன் மனதிலே மஞ்சள் வைத்து தன்னுடைய மகனுக்கு பூநூல் கல்யாணம் அப்படி என்று பாண்டவர் ராஜாக்களை அஸ்ராபுரி கோட்டைக்கு வரவழைத்தான் நான் அஸ்ராபுரி கோட்டைக்கு சென்றேன் ஆனால் திறப்பு விழா நடப்பதற்கு சற்று தாமதமானது அதுக்கு சொன்னா துரியோதனா அண்ணா இப்படியே இருந்தா பொய்து போவது தெரியாது சற்று நேரம் ஏதாவது விளையாட்டு விளையாடலாம் அப்படி என்ன சொன்னா துரியோதனா அப்படி விளையாட்டு விளையாடுவதால் தாயம் ஆட வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் பாண்டவர் குலத்துக்கு தாயம் ஆடுறது நியாயமா தவறு நீ மட்டும் சொல்லுத நியாயம் இல்ல தவறு அப்பேற்பட்ட தவறை செய்தவர் யார் தெரியுமா நான் தான் அப்பேற்பட்ட தாயாட்டார்கள் முதல் ஆட்டத்திலே நானே வெற்றி பெற்று விட்டேன் பார்த்தா துரியோதனா அண்ணா முதல் ஆட்டத்திலே நீங்களே வெற்றி பெற்று விட்டீர்கள் இந்த ஆட்டம் சும்மா அண்ணா சூடு பிடிக்காது ஏதாவது ஒரு பந்து வைத்து விளையாட வேண்டாம் அப்படி என்று சொன்னா துரியோதனா எனக்கு பேராசை பெருநஷ்டமாய் விட்டது ஏன்னா இப்போ ஒரு சீட்டாரணிய ஒரு 100 ரூபாய் கழிச்சுன்னு வச்சுக்கோ மறுபடியும் என்ன தோணுங்க இன்னொரு 100 ரூபாய் ஒரு பாட்டு குடிக்கலாம்னு தோணும் 100 ரூபாய் வந்தா இன்னொரு 100 ரூபாய் வரும் ஒரு ஆசை எல்லாருக்குமே எந்த ஆசை போனாலும் இப்ப சாப்பாடு தவிர யாராவது எதோ தவிர எது வச்சாலும் போதுன்றது சாப்பாடு மட்டும்தான் ஐயா எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நகையோ ஒரு பணமோ கொடுத்தா அவங்க கிட்ட போறோம்னு சொல்லுவா ஓணும் வேணும்னு கேக்குறது இந்த பணம் மட்டும்தான் சாப்பாடு போடு கொஞ்சம் அதிகமாட்டா ஐயா எனக்கு வேணாம் ஐயான்னு சொல்லுவோம் பணம் எவ்வளவு கொடுத்தாலும் மனுஷனுக்கு எனக்கு கூட யாருக்குமே பத்தாது அதுபோல நான் என்ன செய்தேன் இரண்டாம் ஆட்டம் தொடங்கினோம் முதல்ல மணிமுடி வைத்து ஆடினேன் தோற்று விட்டேன் இரண்டாவது வெத்தலை பூஜம் மூன்றாவது நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு துரியோதனத்தை தோற்று விட்டேன் என் தம்பி வாழ்கள் 10 ராஜாக்களை தோற்று விட்டேன் அப்போ சொன்ன துரியோதனன் ஆனா அனத்தை விட்டு நீராமாய் நின்று விட்டா என்று மனதில் என்ன வேண்டாம் இன்னொரு பொருள் இருக்குது அதை வைத்து நீ பத்தியமாடு பெற்ற நாட்டை தருகிறேன் சொன்னான் ஐயா நாட்டை விட்டு விட்டேன் நகரத்தை தோத்து விட்டேன் மணிமுடி தோத்து விட்டேன் என்னிடத்தில் என்ன இருப்பது வைப்பதற்கு என்று கேட்டேன் உன் மனைவியாக விடக்கூடிய திரௌபதியை பந்தத்தில் வைத்து ஆடு
வெட்டு நாட்டை கொடுக்குறேன் ஆமா அப்படி என்று துரியோதனன் சொன்னான். ஆ அப்படியே ஆசை என்ன விட்டு போல. நான் ஒருவேளை நம்ம பொண்டாட்டியை வச்சு பஞ்சத்துல ஆனா ஆ ஒருவேளை வெற்றி பெற்று விட்டோம்னா ஆமா 10 நாள் அந்தம்மா விட்டு நாடெல்லாம் மறுபடியும் நமக்கு வந்துரும். ஆ அப்படி என்று ஆ மனைவியாக விடக்கூடிய திரௌபதியை ஆ பந்தயத்துல வைத்து ஆடினேன். பொண்டாட்டி வச்சிட்ட ஆமா உன்னை மாரி பொட்டை ஆடுறாங்க அந்த உலகத்துல பொண்டாட்டியை வச்சு தாயத்தில் விளையாடிக்கிறான் பாரு டேய் பொட்டை பையன் நீ வந்து நடிக்கிற விதிவாசம் யாரால மாத்த முடியாது. ஆ யார் யாரு தலையில பிரம்மதாமம் என்ன எழுதினானோ ஆ அது போலதான் நடக்கும். பிரம்மதான் ஏதனா அது போல எழுதிட்டான். இன்னைக்கு சாவர இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு ஆ, பொண்டாட்டியை வச்சு தாயத்தில் கூட ஆடுறாங்க வேற என்ன பண்ணுதான். டேய் அப்படி வைத்து ஆடினேன். திரௌபதியா துரியோதனுக்கு சொன்னான். ஆ என்ன செய்தா தெரியுமா? பாராசாமியை சதுரங்க ஏற்றி வச்சு ஒரு பெண் என்று பாராமல் ஆ. தன்னுடைய தம்பியாக துச்சாதனை விட்டு ஆ. ஆடையாக இருந்தான் பரும்பாவி. ஆமா அப்போ சொன்னா ஆ. அது படவுகளே இனிமேல் நீங்க நாட்டை ஆளக்கூடாது. ஆமா நீங்க ஆள வேண்டும் என்றால் ஆ 12 வருஷம் வனவாசம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழிக்க வேணும். ஆமா அப்படி என்று 10 பாண்டவரை நாட்டை விட்டு ஆ காட்டுக்கு துரத்தினான் துரியோதனன். புரியாது இப்ப நாங்க ஆ எங்க இருக்கிறோம்? காட்டுல இருக்கிறீங்க வனத்திலே ஆ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாரு ஆனா ஐயா இப்ப கூட பாரு என்னடா அப்போ சதுரங்க மேட்ல ஏத்தனா ஆமா இப்ப நீ சதுரங்க மேட்ல வந்து கூத்தாடி நிக்கிற ஆ எப்படி சதுரங்க மேடை சனிகாமா தானே செய்ய போறதா? சரி அப்படி இருக்க நேரத்துல ஆ. தெரிவிக்க வேண்டுமே எவ்வளவு இருக்கிறது. ஆமா ஆகையால் இந்த வனம் கழிக்க வேண்டும் என்றால் ஆ. என் மனைவி திரௌபதி அழைத்துக் கொண்டு வந்து சரி பாண்டவர்கள் ஒன்றாக ஆ இந்த முருகமகாரசி வனத்தை ஆ கடந்து வேளாண் வனத்துக்கு செல்ல வேண்டும். சரி ஆகையால் என் மனைவி என் தம்பிமார்கள் அனைவரும் அழைத்துக் கொண்டு வந்தால் ஆ. ஒரு வனமாக கவித்து கொண்டு வந்தால் ஆ. எப்போது வனவாசம் முடிகிறதோ ஆ. அப்பதான் நாங்க நாட்டை ஆள வேண்டும். சரி ஐயா ஆகையால் என் மனைவி திரௌபதி அழைத்துக் கொண்டு வரலாம். அப்படியே அதே கிடைச்சவர்களே